கோடான கோடி ஜென்மங்கள் எடுத்து நாம் ஒரு ஜென்மத்தை ஒரு பாவம் செஞ்சிருந்தாலும் இந்த கோடான கோடி ஜென்மங்கள் எடுத்ததுக்கு கோடான கோடி பாவங்கள் இருக்கும். ஒரு ஜென்மத்துக்கு ஒரு பாவம் நம்ம சொல்றோம் கணக்குல. ஆனா நம்ம என்ன ஒரு பாவமா செஞ்சிருப்போம்? ஒவ்வொரு ஜென்மத்திலையும் ஒவ்வொரு நாளுக்கு கணக்கு எடுத்தாலுமே எத்தனையோ பல பாவங்களை செய்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்ப குருநாதர் என்ன சொன்னாங்க? இப்ப இந்த ஆன்மீகத்தை நம்ம முதல்ல உணரணும். அப்ப உள்ளம் பெரும் கோவில்னு சொல்றாரு. இந்த உள் உடம்பு தான் ஆலயம்னு சொல்றாரு. வல்ல பிரானாருக்கு வாயே கோபுர வாசல், தெல்ல தெளிந்தாருக்கு இந்த சீவனே சிவலிங்கம், கள்ள பிணைந்தும் காலா மணி விளக்கேன்னு சொல்றாரு. அது என்ன? உள்ளம் பெரும் கோவில். கோ என்று சொன்னால் தலைவன் என்று பொருள், இறைவன் என்று பொருள். அப்ப சொல்றாரு உள்ளம் பெரும் கோவில்ன்றாரு. இல் அப்படின்னும் போது இல்லம். அப்ப இறைவன் வாழக்கூடிய இல்லம் இந்த உள்ளம்னு சொல்றாரு. அதனாலதான் நம்ம கோயிலுக்கு போனாலும் சரி,